ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே வீடு கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஸோ எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஒரு 480 மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும். இப்போ ஒரு மூட்டை வந்து ரூ. 360 வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1,72,800 வந்து செலவாகுது. இதே வந்து ஸ்டீலு, ஸோ ஸ்டீலுக்கு வந்து ஒரு 3.25 டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். ஸோ எக்ஸாக்ட்டா வேணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு டன்னு வந்து ஒரு ரூ. 69,000 வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் கம்பி. இதே வந்து அக்னிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகும். டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னமும் வந்து ரூ. 75 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுது. ஸோ இப்போ இது ரூ. 69 போட்டிங்கன்னா ஒரு ரூ. 2,58,750 வந்து செலவாகும். அடுத்தது பிரிக்ஸு. நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சாலிட் பிரிக் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம செங்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு 22,000 கல் வந்து தேவைப்படும். ஒரு கல் வந்து ரூ. 8ன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து 1,76,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து எம்சாண்டு. ஸோ எம்சாண்ட்லாம் தான் ரேட் வந்து ரொம்ப கன்னாபின்னான்னு அதிகமாக இருக்குது. ஒரு 22 யூனிட் வந்து எம்சாண்டு தேவைப்படும். ஒரு யூனிட் வந்து ரூ. 5,500 வாங்கலாம். இதே ஒரு சில இடத்துலலாம் வந்து இது ரூ. 6,000 6,500 வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலாக வந்து திருப்பூர், இந்த கோயம்புத்தூர் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 5,500 விற்கிறாங்க. ஸோ நம்ம குவாரிலாம் பக்கத்தில் இருக்கிறனால இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ரூ. 1,21,000 வந்து செலவாகும். அடுத்து சாண்டு பூச்சி வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஒரு 13 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஒரு யூனிட் வந்து ரூ. 6,500 கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரூ. 84,500 செலவாகும். இதெல்லாம் வந்து பல்க் பர்ச்சேஸ் வாங்குறதுனால தான் நமக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து முக்காலஞ்சல்லி ஒரு 18 யூனிட் தேவைப்படும். நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு யூனிட் ரூ. 4,500 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ரூ. 81,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து 1 இன்ச் ஜல்லி. 1 இன்ச் ஜல்லி வந்து ஒரு 12 யூனிட் தேவைப்படும். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோரிங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். பிசிசிக்கும் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 யூனிட்டு ரூ. 4,500 போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரூ. 54,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து கிரேவலு. ஸோ மேடை மண் வந்து ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஒரு 16 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஸோ ஒரு யூனிட் வந்து ரூ. 2,500 கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரூ. 40,000 வந்து செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து ஏரியா டிபெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். உங்கள் ஏரியாவில் வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு விசாரிச்சுக்கங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து திருப்பூர் ஏரியாவில் குவாரி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸில் வந்து தந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸ் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு 1,150 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரூ. 50 கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ரூ. 57,500 செலவாகும். இதே வந்து நீங்கள் கஜேரியா டைல்ஸ்லாம் போகிறீங்க, நல்ல 2 குவார்ட்டரில் ஸோ ரொம்ப ரிச் லுக்கெலாம் போகிறீங்கன்னா இது ரூ. 50 பத்தாது. ஸோ இதை விட அதிக காசு போட்டு வாங்க வேண்டியது வரும். நம்ம ஆவரேஜாக ரூ. 50 போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வரும். அடுத்து வாலு. ஸோ வால் டைல்ஸ் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து பாத்ரூமில் வந்து ஒட்டணும், அதுக்கப்புறம் கிச்சனில் ஒட்டணும். ஸோ இது வந்து ஒரு ரூ. 50 போட்டிங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30,000 வந்து செலவாகும். அடுத்து கிரைனைட்டு. ஸோ நம்ம மெயின் வாசப்படி வந்து கிரைனைட்டில் போடுவோம். அடுத்து கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் வந்து கிரைனைட்டில் போடுவோம். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 90 நார்மலாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 18,000 வந்து செலவாகும். இதே வந்து கிரைனைட் வந்து காஸ்ட் அதிகமாகவும் இருக்குது. நம்ம ஒரு நார்மல் காஸ்ட்டில் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது மெயின் டோரு வித் ஃப்ரேமோட ரெடிமேடில் வாங்கிக்கலாம். ஸோ மெயின் டோர்லாம் வந்து ரெடிமேடில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா ஒரு ரூ. 30,000 வந்து வித் ஃப்ரேமோட வந்து வாங்கிக்கலாம். ஸோ நார்மல் தேக்கில் வாங்கினீங்கன்னா போதும். ஸோ சால்வுட் வாங்கினீங்கனாலும் இதை விட ரேட் கம்மியாகும். ஒரிஜினல் தேக்கு, பர்மா தேக்கில் வாங்கினீங்கன்னா இதை விட ரேட் வந்து அதிகமாகும். அடுத்து பெட்ரூம் டோரு. ஸோ பெட்ரூம் டோர் 2 டோர் வந்து வாங்கணும். ஸோ ஒரு டோர் வந்து ரூ. 8,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு ரூ. 16,000 வந்து இதுக்கு செலவாகும். அடுத்தது வந்து இது வித் ஃப்ரேமோட, அதே மாதிரி மெயின் விண்டோ வித் ஃப்ரேமோட வந்து ஒரு ரூ. 15,000 வந்து வாங்கலாம். அடுத்தது வந்து அதர் விண்டோஸு. ஸோ மற்ற விண்டோஸ் எல்லாம் வந்து ஒரு 8 விண்டோ போட்டிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ரூ. 5,000 போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரூ. 40,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து டாய்லெட் டோரு. ஸோ டாய்லெட் வந்து 2 டாய்லெட் டோர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டாய்லெட் டோர் வந்து ரூ. 3,000 போட்டிங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு ஒரு ரூ. 6,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து வென்டிலேட்டரு. ஸோ ஒரு வென்டிலேட்டர் வந்து ரூ. 1,500 போட்டிங்கன்னா 2 டாய்லெட்டுக்கு 2 வென்டிலேட்டர் வாங்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 3,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து பெயிண்டிங் மெட்டீரியலு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 70,000 வந்து வாங்க வேண்டியது வரும். அடுத்தது ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கலு. ஸோ ப்ளம்பிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 80,000 வந்து வாங்க வேண்டியது வரும். பொருள்கள்லாம் ஒயரு, அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு 80,000ம், ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரூ. 80,000 மேலே வந்து வந்துடும். ஸோ இது வந்து ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு 80,000 வந்து வந்துடும்.
ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 25,000 வந்து வரும். ஸோ இந்த 25,000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோருக்கெல்லாம் வந்து மாட்டக்கூடிய ஃபிட்டிங்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்ற சின்ன சின்ன டோர்ஸுக்கு, விண்டோஸுக்கு, கண்ணாடி இதெல்லாமே வந்து ஒரு 25,000 வந்து செலவாயிரும். அப்போ டோட்டலாக இந்த மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து ஒரு 14,58,550 வந்து செலவாகுது. ஸோ அடுத்தது வந்து லேபரு. ஸோ லேபரில் வந்து மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து விட்டீங்க அப்படின்னா, ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 430 விடுறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 4,73,000 வந்து அவங்களுக்கு மட்டும் தர வேண்டியது வரும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு ரூ. 80 கால்குலேட் பண்ணிங்கன்னா, இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 88,000 வந்து கூலி மட்டும் வந்து தர வேண்டியது வரும். அடுத்து வந்து பெயிண்ட்ரு. ஸோ பெயிண்ட் எல்லாமே வந்து ஒரு லம்சமாக விட்டீங்க அப்படின்னா ஒரு 75,000 வந்து செலவாகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட சைஸ் வந்து எந்த மாதிரி சைஸ் இருக்குது, நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து இது போட்டிருக்கோம். அடுத்து கார்பென்ட்ரு. ஸோ கார்பென்ட்ருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 வந்து செலவாயிரும். ஸோ அவங்க வந்து எல்லா டோரையும் மாட்டி கொடுக்கணும், விண்டோஸ் எல்லாமே மாட்டி கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம ரெடிமேடு வாங்க அப்படின்னாலும் அதில் வந்து அந்த ரெடிமேடுக்கு வந்து பெயிண்டிங்கு, வார்னிஷ் அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணி தருவாங்க. பாலிஷ் போடுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி உட்பட்டியெல்லாம் வச்சு நீட்டாக வந்து பண்ணி தரதுக்கு அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா அக்சஸரீஸும் மாட்டுறது வந்து அவங்க தான் மாட்டுவாங்க. அடுத்து வந்து டைல் லேபரு. ஸோ டைல் லேபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1750 ஸ்கொயர் ஃபீட் டைல் வருது. ஸோ ரூ. 20 கொட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 35,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து கிரைனெட்டு. ஸோ கிரைனெட் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம். ஒரு ரூ. 80 கொட்டி நோசிங்லாம் பண்ணி தராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 16,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25,000 வந்து நமக்கு செலவாகும். என்னென்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம லம்சமாக வந்து கொடுத்துருப்போம். ஏதாவது நாமினல் மஸ்ட் ஒரு உள்ள கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து கூலிக்கு வர்றதுனால அந்த ஒரு 25,000 அந்த எக்ஸ்ட்ரா செலவாகுது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 7,52,000 வந்து செலவாகுது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து ஒரு 22,10,550 வந்து செலவாகுது. இது வந்து டோட்டலாக வந்து பில்டிங் வந்து முடிக்கிறதுக்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2,009 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,009 செய்கிற மாதிரி வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து நமக்கு நிறையா காஸ்ட் வரும். இப்போ வந்து சம்பு. ஸோ சம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,00,000 வந்து செலவாயிரும். அடுத்தது வந்து செப்டிக் டேங்க்கு. ஸோ செப்டிக் டேங்க் வந்து இதெல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டாக வராது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து அப்ரூவலு. ஸோ அப்ரூவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 வந்து செலவாயிரும். அடுத்தது வந்து காம்பவுண்ட் வாலு. ஸோ காம்பவுண்டு, கேட்டு இதெல்லாமே வந்து வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 55,000 வந்து செலவாயிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம போரு இதெல்லாம் வந்து போடுறீங்கனாலும் எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,00,000 வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வரும். அப்போ டோட்டலாக வந்து ஒரு 25 lakhs இருந்ததுனா தான் வந்து நம்ம 1,100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல வீடு வந்து நம்ம கட்ட முடியும். ஸோ இதில் வந்து நிறையா இதில் வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கீனாக நோட் பண்ணி மிச்சப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் வந்து நார்மலாக ஒரு இன்ஜினியர்கிட்ட விட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் தான் வந்து ஆகும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.